வழிபாடு செய்த திருத்தலம். சப்த விடங்கம் என்று சொல்லக்கூடிய 7 விடங்க தலங்களில் ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருவாரூர் உள்ளிட்ட 7 சப்த விடங்கங்கள். அதில் ஒரு சப்த விடங்க தலம் இந்த தலம். இறைவன் இங்கு நீல விடங்கர், பெருமானுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விடங்கர். திருவாரூரில் வீதி விடங்கர், இங்கே நீல விடங்கர் என்று சொல்லக்கூடிய விடங்கர். இன்று நீல விடங்கராக பெருமான் மறைக்காட்டிலிருந்து அருமையாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலம் 15 நாளிகை. இந்த பெருமான் சென்று மறைந்தார் இல்லைங்களா பொற்கோயில், அந்த பொற்கோயிலுடைய கோயில் அமைப்பு இன்னைக்கு அந்த இடத்துல இருக்குது, தெற்கு பகுதியில் இருக்குதுன்னு சொல்லி அங்கே திருக்கோயில் அமைப்பு காமிக்கிறாங்க. தெற்கில் அற்புத பொற்கோயிலை காட்டி மறைந்த தலம் உள்ளதுங்கிறார் திருவாய்மூர் திருத்தலம். இங்கே திருவாய்மூரில் சென்று இறைவனை மீண்டும் திருப்பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பதிகம்னா பாடி அந்த நகரில் சில நாள் உரைகின்றார். நாடும் காதல் வளர்ந்து ஓங்க. அது இப்போ பாடலுடைய பார்த்தீங்கன்னா, பாடும் தமிழ் மாலைகளை இறைவன் ஏற்றுக்கொண்டு. எங்க இது திருக்கோயிலுக்கு நீங்கள் திருவாய்மூர் தளத்துக்குள்ளே பாடணும்னு நினச்சக்கூடாது. திருவாய்மூருக்கு வருவதற்கு முன்னால் பொற்கோயில்னு ஒன்று காட்டினாங்களா, அந்த கோயிலிடத்திலிருந்து பாடி மீண்டும் திருவாய்மூருக்கு வரார். அப்போ பாடிய பாடலை இறைவன் ஏற்றுக்கொண்டு பரமர்தாமும் எழுந்தருள, இறைவன் மறைந்தருள அங்கிருந்து சூடும் பிறையார் பெரும் தொண்டர், பிறை சூடிய பெருமானுடைய தொண்டர் தொழுது, அதாவது நீடு திருவாய்மூர் அடைந்து நிலவு கோயில் வளம் செய்து. இப்போ திருவாய்மூருக்கு வந்தார், கோயிலை வளம் செய்து தொழுதும் போற்றியும் துதி செய்தும் நாடும் காதல் வளர்ந்து ஓங்க நயந்த அந்நகரில் உரைகின்றார். இப்போ அவருக்கு நெஞ்சத்தில் இருந்த அச்சம் நீங்குகிறது. பெருமான் காட்சி கொடுத்து நம்மளுடைய அறிவை தெளிவு செய்துட்டார், நாம் செய்ததுக்கு அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அங்கு அந்த நகரில் சில நாள் உறைந்திருக்கின்றார். ஆண்டரசும் பிள்ளையார்